ஹாய் காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்தில் இருக்கோம். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட வனவிலங்குகள் அதிகமாக நடமாடக்கூடிய ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா குன்றி அப்படின்னு சொல்லி ஒரு கிராமம் இருக்குது. அந்த கிராமத்துக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேருந்து பயணத்தை மேற்கொள்ள போகிறோம். வாங்க நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்களுக்கு பஸ் இருக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடம்பூர் வழியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயணத்தை நம்ம மேற்கொள்ள போகிறோம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா குன்றிக்கு ஃபஸ்ட்டு பஸ்ஸு 1:30 மணிக்கு மதியத்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வருது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்ஸில் தான் நம்ம பயணம் பண்ண போகிறோம். குன்றி அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு வந்து நம்ம பயணம் பண்ணி போக போகிறோம். இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடம்பூர் மார்க்கமாக போகக்கூடிய பஸ்ஸு நிற்கக்கூடிய இடத்துல தான் நிற்கும். வாங்க நம்ம பஸ்ஸுக்குள்ளே ஏறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னாக்கா சத்தியமங்கலம் பஸ் ஸ்டாண்டை விட்டு நம்ம வெளியே வந்துட்டோம். இதுக்கு மேலே நம்ம பயணம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பமாயிடுச்சு. போகிற வழியில் ரூட்டெலாம் எப்படி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் இயற்கை காட்சி அமைப்புகள்லாம் எப்படி இருக்குது, வனவிலங்குகளை பார்த்தோமா அப்படிங்கிற பல தகவல்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெய்யுது பாருங்கள். நம்ம பயணம் பண்ணி போகக்கூடிய கடம்பூர் மலைப்பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. இந்த ட்ராவல் எப்படி அமைய போகுது அப்படிங்கிறத வந்து நமக்கு தெரியல. எப்பவும் போல் நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா சுரேஷனா வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இதே பஸ்ஸில் தான் நம்ம காடகநல்லி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போயிட்டு வந்திருந்தோம். அந்த வீடியோவோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி வந்ததுக்கு அப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கடம்பூர் ரோடு பிரியக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல இருந்து வந்து பார்த்திங்கன்னா கடம்பூர் மார்க்கமாக போகக்கூடிய ரூட் வந்து பார்த்திங்கன்னா தனியாக பிரியுது. இந்த ரூட்டில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இயற்கை காட்சிகளை நம்மளால் பார்க்க முடியும். போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா விவசாய நிலங்களும் அதே மாதிரி நிறைய தென்னை மரங்களும் வாழைத்தோட்டங்களையும் நம்மளால் பார்க்க முடியும். அங்கேருந்து இந்த கடம்பூர் மலைப்பகுதியை பார்க்கும்போது ரொம்பவே ரம்மியமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்க ஊர் வந்து பார்த்திங்கன்னா கேஎன் பாளையம் அப்படிங்கிற ஒரு ஊர். இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா கடம்பூர் மலைப்பகுதியோட அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கிராமமாக அமைஞ்சிருக்கு. இந்த ஊர் தாண்டி நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட் அமைஞ்சிருக்கும். இப்போ நம்ம பயணம் பண்ணி போகக்கூடிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதியில் ஓரளவுக்கு வெயில் அடித்தாலும் நம்ம கடம்பூர் மலைப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா மழை வரக்கூடிய கண்டிஷனில் தான் இந்த பயணம் வந்து நம்ம மேற்கொண்டு போயிட்டுருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பள்ளம் அணைக்கு போகக்கூடிய ரூட்டு பிரியிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் பெரும்பள்ளம் டேம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. மலைக்கு மேலே போகும்போது அதோட வியூ வந்து நம்ம அழகாக பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். கடம்பூர் வழியில் நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோன்னா இந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டு செக் போஸ்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் மலைப்பாதை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கு மேலே ட்ராவல் எல்லாமே ரொம்பவே அட்வென்ச்சராக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இயற்கை காட்சிகள் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம ரசிக்க போகிறோம். வாங்க தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே பாருங்கள், நல்ல நிழல் கொடுக்கக்கூடிய அளவில் ஒரு கொடை மாதிரி இந்த மரங்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கிறத பார்க்க முடியுது. இந்த மரத்தினுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நம்ம சத்தியமங்கலத்திலேருந்து கடம்பூர் நோக்கி நம்மளோட ஃபஸ்ட்டு பயணம் வந்து ட்ராவல் பண்ணி நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா காடகநல்லி வரைக்கும் நம்மளோட ஒரு பயணம் இருந்தது காலையில். அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடம்பூர் மலைப்பகுதி எப்படி இருந்தது, இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள்லாம் எப்படி இருந்ததுன்னு ஒரு பெரிய வீடியோவாக நான் லாங்காக போட்டிருப்பேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக போட்டு நம்ம உடனே வந்து பார்த்திங்கன்னா கடம்பூர்லேருந்து குன்றி போகக்கூடிய ரூட்டுக்கு வந்து நம்ம போக போகிறோம். இதில் ஒரு சில முக்கியமான தகவல்களை மட்டும் உங்களுக்கு போக போக சொல்லிக்கிட்டு வரேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலைப்பாதையில் நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகள்லாம் பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு போகக்கூடிய அளவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாலை வந்து அமைஞ்சிருக்கிறதுனால
ரொம்பவே குறுகலான சாலையில் ரொம்பவே அட்வென்ச்சரான பயணத்தை நம்ம மேற்கொண்டு போயிட்டுருக்குறோம். ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸு வந்து ரோட்டை விட்டு கொஞ்சம் அவுட்டரில் போய் கூட திரும்பக்கூடிய சூழ்நிலையில் ரொம்பவே குறுகலான ரோட்டில் வந்து நம்ம பயணம் பண்ணி போய்கிட்டுருக்குறோம். இங்கே வந்து பாருங்கள், ரொம்பவே குறுகலான ரோட்டில் ரொம்பவே அட்வென்ச்சராக ரொம்பவே ஒரு சவாலான பேருந்து பயணமாக இந்த பேருந்து பயணம் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் ரோட்டை ஒட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த பேருந்து வந்து போகக்கூடியதை பார்க்குறோம். அதே மாதிரி ரோடு எந்த அளவுக்கு குறுகலாக இருக்குது பாருங்கள். ஆப்போசிட்டில் ஒரு தோஸ்து வந்து வருது பாருங்கள், அதாவது அசோக் லைலண்டோட தோஸ்து. அந்த வண்டியிலேருந்து ஒரு பைக் வர அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பகுதிகளில் வந்து ரோடு அந்தளவுக்கு ரொம்ப குறுகலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சைடில் பாறைகள் இருக்கிறத கூட நம்மளால் பார்க்க முடியும். ரொம்பவே ஒரு குறுகலான ரோட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேருந்து பயணம் வந்து நம்ம பயணம் பண்ணி போய்கிட்டுருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும், அந்த தோஸ்து வர அளவுக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்குது. அது இல்லாமல் மிஞ்சி போனால் ஒரு பைக்கு வரலாம், அந்த அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ரோடு இருக்குது. இப்போ வந்து நம்ம பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டியிலேருந்து இடம் கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், பெரும்பள்ளம் டேமோட வியூ வந்து மலைக்கு மேலே போனோம்னா பார்க்க முடியும்னு. டேமில் வந்து தண்ணி கம்மியாக இருக்குது, ஆனாலும் இந்த வியூ வந்து பாருங்கள் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த மலை முகடுகள் எல்லாமே பாருங்கள், பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடம்பூர் மலைப்பகுதி வந்து சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்துக்கு உட்பட்ட மலைப்பகுதியில் இருக்கிறதுனால இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து இந்த இடத்துல வந்து ரோடை கிராஸ் பண்ணுறதா பஸ்ஸில் வந்தவங்க சொன்னாங்க. பெரும்பாலும் பகல் நேரங்களில் வனவிலங்குகளை பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே அபூர்வம் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் அதிகமான யானைகள் வந்து ரோடை கிராஸ் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், நம்ம பயணம் பண்ணி போகக்கூடிய ரூட் வந்து பாருங்கள், 2 பக்கமுமே பாறை. 2க்கும் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு போகக்கூடிய அளவுக்கு தான் இடம் இருக்குது. அதில் வந்து நம்ம பயணம் பண்ணி போகிறோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருப்பீங்க 2 பாறைகளுக்கு இடையில் எப்படி அட்வென்ச்சராக பஸ்ஸு வந்து ஓட்டுறாங்க அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு அட்வென்ச்சராக இருந்தது. இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு வருது பாருங்கள். இந்த பஸ்ஸு வந்துட்டு கேர்மாலம் செக் போஸ்ட்லேருந்து இந்த பஸ்ஸு வருது. நம்ம சத்தியமங்கலத்துலேருந்து கடம்பூர் போய் கடம்பூர்லேருந்து நிறைய குக்கிராமங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருந்துகளை வந்து நம்ம டிஎன்எஸ்டிசி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதே மாதிரி வந்து பாருங்கள், இப்போ நம்ம பயணம் பண்ணி போகக்கூடிய வழியில் யானையோடைய சாணம், அதாவது யானை லத்தி வந்து பார்த்திங்கன்னா ரோட்டில் கிடக்கு. பெரும்பாலும் இரவு நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா யானைகள் வந்து இந்த பகுதிகளில் நடமாடுறதா சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்து வந்து பாருங்கள், இங்கே ஒரு கோவில் இருக்குது, மல்லியம்மன் கோவில். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்தாங்க அப்படின்னா பஸ்ஸை நிப்பாட்டி சாமி கும்பிட்டு போவாங்களாமா. நம்ம வந்து காடகநல்லி ஃபஸ்ட்டு ட்ரிப்பு போகும்போது இந்த இடத்துல நம்ம பஸ்ஸை நிப்பாட்டி சாமி கும்பிட்டு போனோம். அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம காடகநல்லி வீடியோவில் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு குறிப்பிட்ட மலை கிராமங்களுக்கு மட்டும் ப்ரைவேட் பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட் பண்ணுறாங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் பேருந்து நிலையத்திலேருந்து ஒரு குறிப்பிட்ட மலை கிராமங்களுக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கனாக்க ப்ரைவேட் பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. முன்னாடி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடம்பூர் ரூட்டில் வந்து 2 ஏர்பின் பெண்டு தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டை வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம் பாருங்கள். மற்ற மலைப்பகுதிகளுக்கெல்லாம் போனோம்னா நிறைய ஏர்பின் பெண்டு, அதாவது கொண்டை ஊசி வளைவுகளை நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடம்பூர் வழியில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது 2 கொண்டை ஊசி வளைவுகள் மட்டும்தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம 2வது கொண்டை ஊசி வளைவில் வந்து நம்ம கிராஸ் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரைவேட் பஸ் போகிறத நம்மளால் பார்க்க முடியும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ்ஸை வந்து நம்ம ஓவர்டேக் பண்ணுறோம். அந்த பஸ்ஸு வந்து பார்த்திங்கனாக்கா காடகநல்லிக்கு வந்து போகுது. ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஎன்எஸ்டிசி பஸ்ஸில் வந்து காடகநல்லி போயிருந்தோம். இந்த பஸ்ஸுமே வந்து பார்த்திங்கனாக்கா காடகநல்லி தான் போகுது. நம்ம கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி மலையெல்லாம் ஏறி மேலே வந்ததுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா கடம்பூர் மலைப்பகுதி இருக்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா நம்ம கடம்பூர் டவுனுக்கு போயிட முடியும். இங்கே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாமே பாருங்கள், ரொம்பவே அருமையாக இருக்குது பாருங்கள்.
செம்ம கிளைமேட்டு மேலே நான் கூட நல்ல ஒரு மழை வந்துடும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம பயணம் பண்ணி வந்துக்கிட்டு இருந்தோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. நீங்கள் கீழே சத்தியமங்கலத்தில் வந்து பெட்ரோல் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து நீங்கள் பெட்ரோல் போகக்கூடிய இடம் வந்து இந்த பெட்ரோல் பங்க்கில் தான் போட முடியும். இப்போ நம்ம வந்து கடம்பூர் டவுனுக்குள்ளே நம்ம வந்துட்டோம் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம கடம்பூரில் இருக்கக்கூடிய கடம்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன கிராமங்களுக்கு வந்து பேருந்துகள் வந்து பார்த்திங்கன்னா இயக்கப்படுது. ஆனால் எல்லா பேருந்துகளும் வந்து பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து வருது. அந்தியூர்லேருந்து வரும், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து வரும். அந்த மாதிரி எல்லா ஊர்லேருந்து வரக்கூடிய பேருந்துகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த கடம்பூர் வந்து தான் மற்ற ஏரியாவுக்கு போகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடம்பூர் பேருந்து நிலையத்திலேருந்து குன்றி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே நம்ம பயணம் பண்ண போகிறோம். இதுக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பயணம் ரொம்பவே த்ரில்லிங்காகவும் அட்வென்ச்சராகவும் இருக்க போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 ரோடு பிரியுது வந்து பாருங்கள். நம்ம வந்து வலது பக்கம் இருக்கக்கூடிய ரோட்டில் நம்ம பயணம் பண்ணி போகிறோம். இதுக்கு மேலே நம்ம வந்து முழுக்க ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு இடையில, அதாவது பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மலை கிராமத்துக்கு நம்ம பயணம் பண்ணி போகிறோம். இப்போ நம்ம போகக்கூடிய வழியில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கும்போது பெரும்பாலும் விவசாய நிலங்களை தான் நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடம்பூர் தாண்டி நம்ம வந்து குன்றி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்குறோம். இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் வந்து ஒரு மழை வரக்கூடிய கண்டிஷனில் தான் கிளைமேட் இருக்குது. எப்போ மழை வரும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம பயணம் வந்து தொடர்ந்து போய்கிட்டுருக்குறோம். போகக்கூடிய வழியில் பெரும்பாலும் விவசாய நிலங்களை தான் பார்க்க முடியுது. இங்கே எல்லாமே ரிசர்வ் ஃபாரஸ்ட் எல்லாமே ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இந்த கடம்பூர்லேருந்து கொஞ்சம் தூரம் பயணம் பண்ணி போனதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கனாக்கா அங்கே வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிடும். அந்த மாதிரி பகுதிகளில் தான் வனவிலங்குகளோட நடமாட்டம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் பயணம் பண்ணி கடம்பூர்லேருந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துவிட்டோம். இங்கேருந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிறத வந்து நம்மளால் பார்க்க முடியும். இந்த இடத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா முழுக்க டீப்பான ஃபாரஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். இந்த ஃபாரஸ்ட்டிலலாம் வந்து பார்த்திங்கனாக்க வனவிலங்குகளோட நடமாட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், 2 பக்கமே டீப்பான ஃபாரஸ்ட்டு, 2க்கும் இடையில ஒரு சின்ன ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயணம் பண்ணி போய்கிட்டுருக்குறோம். வாங்க தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். இந்த குன்றி போகக்கூடிய வழியில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பகுதிகளில் யானையோட நடமாட்டம் இருக்கிறதா சொல்லப்படுது. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த ரோட்டில் வந்துட்டு யானைகள் வந்த ஒரு கிளிப்பு வந்து நமக்கு கிடச்சிது. அதை உங்களுக்காக ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எலிஃபென்ட் கிராசிங் ஜோன் சொல்லி போர்டு வச்சுருக்காங்க பாருங்கள். இந்த இடத்துல வந்து 2 ரோடு பிரியுது பாருங்கள். ஒன்று வந்து குன்றி போகிறது, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மாக்காம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு போகிறது. இந்த போர்டு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா யானை நின்றுருக்கு. அந்த கிளிப்பு உங்களுக்கு ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைச்ச 2 கிளிப்பு வந்து நான் உங்களுக்கு ப்ளே பண்ணியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த மாக்காம்பாளையம் மற்றும் குன்றி ரோடு பிரிகிற இடத்துலேருந்து இப்போ நம்ம குன்றி போகிற ரூட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்னும் திக்கான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து நம்ம பயணம் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோடு பிரிஞ்ச இடத்துலேருந்து முழுக்கவே ரோடு கொஞ்சம் ஆஃப் ரோடாக மாறிடுச்சு. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ரோடு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருக்குது. அந்த ரோட்டில் வந்து நம்ம இப்போ பயணம் பண்ணி போய்கிட்டுருக்கோம். ஏன் இந்த ரோட்டில் வந்துட்டு ரோடு போடலாமே அப்படின்னு சொல்லி நம்மளும் நினைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே ரோடு போடுறது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கிறத பார்க்க முடியும். பெரும்பாலும் வனவிலங்குகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி கிடைக்கக்கூடிய இடங்களில் வந்து பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா காணப்படுறதாகவும் தண்ணிக்காக பல தூரங்களில் இருந்து இந்த மாதிரி ஏரியாவுக்கு வரதாகவும் சொல்லப்படுது.
ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப டீப்பாக பயணம் பண்ணி போய்கிட்டுருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்டோட அடர்த்தியுமே வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே அதிகமாயிட்டிருக்கு. இப்போ நமக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோர்ஸ் க்ரூசர் வந்து வருது. அதாவது அந்த ஒரு வேன் மாரி இருக்கக்கூடிய ஜீப்பு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பஸ் வந்து 2 டைம் தான் ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னு நான் சொல்லியிருப்பேன். மற்ற நேரங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மள கிராஸ் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் க்ரூசியர் அப்படிங்கிற வாகனங்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மக்கள் வந்து முக்கியமான தேவைகளுக்கு வந்து வந்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, 2 பக்கமுமே அடர்ந்த வனப்பகுதியாக இருக்கிறதுனால, எந்த பக்கம் இருந்து என்ன வனவிலங்கு வரும் அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா, அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்ப்போட இந்த பயணம் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த குன்றி அப்படிங்கிற மலை கிராமம் வந்து பார்த்தீங்கன்னா, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் அந்த ஏரியாக்குள்ளே இருக்கிறதுனால, யானைகள் மட்டும் இல்லாம சிறுத்தை, புலி, மான்கள், அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பன்றிகள் அந்த மாரி பல வகையான விலங்குகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த பகுதிகள்ல காணப்படுது. குறிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் சிறுத்தை, புலி, அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, காட்டுப்பன்றி, இந்த காட்டெருமை, அது மட்டும் இல்லாம யானைகள். இந்த மாதிரி வனவிலங்குகள் வந்து அதிகமாக இந்த பகுதியில் தென்படுறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம போகக்கூடிய பகுதி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா, ரோடு வந்து ரொம்பவே டேமேஜாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இந்த 2 வீலரில் வரவங்க எல்லாமே ரொம்பவே கவனமாக தான் வந்துட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்திருப்போம். ஒரே ஒரு வேன் மட்டும், அந்த ஃபோர்ஸ் க்ரூசர் வண்டி வந்து மட்டும்தான் இது வரைக்குமே கிராஸ் ஆகிருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்துட்டோம். இது ஒரு பெரிய வீடியோவாக இருக்குது. நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கி இந்த வீடியோ வந்து ஒரு முழுமையடைகிற மாதிரி நான் எடுத்து உங்களுக்கு போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்ட்டாக போட்டோம் அப்படின்னா 2 பார்ட்டுக்கு மேலே போகும்னு நான் நினைக்கிறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்ல முடியுமோ, அந்த வீடியோ உங்களுக்கு காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் காமிச்சிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இவ்வளோ தூரம் பயணம் பண்ணி வந்த தூரத்தில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 2 வீலரோ இல்லை எக்ஸ்ட்ரா மற்ற வாகனங்களோ மேக்ஸிமம் வந்து நம்மளால் பார்த்துருக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே டேஞ்சரான ரூட் வந்து பார்த்திங்கன்னா, இந்த குன்றி போகிற ரூட்டு. எப்போ எந்த பக்கம் இருந்து என்ன வனவிலங்கு வரும் அப்படிங்கிறத நம்மளால் கணிக்கவே முடியாது. திடீர்னு யானைலாம் வந்துச்சு அப்படின்னா 2 வீலரில் வரவங்களுக்கெல்லாம் ரொம்பவே டேஞ்சரு. ஆனாலும் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க, இந்த ஏரியாவை பற்றி முழுமையான தகவல்கள் தெரிஞ்சவங்க ஏதோ ஒருத்தர் 2 பேர் வந்து போகிறத ஒரு சில நேரங்களில் பார்க்க முடியுது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே உள்ளூர் மக்களே இதில் பயணம் பண்ணுறதுக்கு ரொம்பவே அச்சப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க. எப்போ எந்த நேரத்தில் எந்த வனவிலங்கு ரோடை கிராஸ் பண்ணோம் அப்படின்னு தெரியாது. இந்த மாக்காம்பாளையம் மற்றும் குன்றி போகிற ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா, பெரும்பாலும் யானைகளை வந்து பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, உள்ளூர் மக்களே இதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே பயப்படுறாங்களாமா. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி. நம்ம வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 கிலோமீட்டர் பக்கம் ட்ராவல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துமே இது வரைக்குமே நம்மளை கிராஸ் பண்ணி அந்த ஒரே ஒரு ஜீப் மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஒரு வாகனம் தான் போயிருக்கு. இந்த ஏரியாலாம் பாருங்கள் சும்மா எப்படி இருக்குன்னு. மூங்கில்கள் எல்லாமே உடஞ்சி ரோட்டில் கிடக்கு பாருங்கள். இரவு நேரங்களில் இந்த மாதிரி பகுதிகளெலாம் ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் நம்ம எந்த ஒரு வனவிலங்குகளையும் ஸ்பாட் பண்ண கிடையாது. நமக்கு கண்டிப்பாக லக் இருந்ததுன்னா குன்றி போகிறதுக்குள்ளே ஏதாவது ஒரு வனவிலங்குகளை கண்டிப்பாக ஸ்பாட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் பாருங்கள், 2 சைடும் பயங்கரமான மூங்கில்கள் இருந்தாலே கண்டிப்பாக அந்த வனப்பகுதிகளில் யானையோட நடமாட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நம்ம சொல்லணும். பெரும்பாலும் யானைகள் வந்து இந்த மூங்கில் குருத்துக்கள்லாம் சாப்பிடும்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ மூங்கில்கள் இருக்குது அப்படின்னு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்டு ரொம்பவே டீப்பாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய செடி கொடிகள் எல்லாமே ரொம்பவே அடர்த்தியாக காணப்படுது.
உள்ளுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த வனப்பகுதிக்குள்ளே ஏதாவது வனவிலங்குகள் இருந்தால் கூட, நம்மளால சரியா பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே திக்கா இருக்கு ஃபாரஸ்ட்டு. ரொம்பவே ட்ராவல் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்பவே த்ரில்லிங்கா இருக்கு. ஒரு பயங்கர எதிர்பார்ப்போட, ஒரு ஆவலோட இந்த பயணம் வந்து பார்த்திங்கன்னா, தொடர்ந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்பவே டீப்பான ஃபாரஸ்ட்டில் இன்னும் பயணம் பண்ணி போய்கிட்டு தான் இருக்கோம். இதுவரைக்கும் எந்த ஒரு வனவிலங்குக்குமே நமக்கு வந்து சைட்டிங் ஆகலை. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப தூரம் இருக்காமா. நம்ம இன்னும் பயணம் பண்ணி போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, சைடில் ஒரு மயில் ஒன்று வந்திருக்கு பாருங்கள். ஒரே ஒரு பேர்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா சைட்டிங் பண்ணியிருக்கோம். அதுவும் ஒரு மயில் தான் நம்ம வந்து சைட்டிங் பண்ணியிருக்கோம். வேறு எந்த ஒரு வனவிலங்குக்குமே இது வரைக்கும் நம்ம சைட்டிங் பண்ண கிடையாது. ரோடெல்லாம் பாருங்கள், எந்த அளவுக்கு அவர் ஆஃப் ரோடாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ரொம்ப நேரம் கழித்து இப்போ ஒரு 2 வீலர் ஒன்று வருது பாருங்கள். இவ்வளோ நேரத்துக்கு அப்புறமேட்டு நம்ம வந்து இப்போ தான் ஒரு 2 வீலர் ஒன்று பார்க்குறோம். அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேப்புகள் இருக்குது. அந்த கேப்புகள் எல்லாமே யானைகள் வந்து போகக்கூடிய வழித்தடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம இந்த வீடியோவில் பார்க்கும்போது தெரியாது. பட் நம்ம இந்த வந்து போகக்கூடிய பாதைகளை வந்து இந்த செடி கொடிலாம் உடச்சி போட்டிருக்கோம் இல்லையா, அதை நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும். அதை நம்ம வந்து நேரில் போகும்போது தான் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க இன்னும் டீப்பான ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம ட்ராவல் பண்ணி போகிறோம். அதனால் இந்த ட்ராவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க. நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனிமலை வந்து நம்ம சைட்டிங் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வாங்க நம்ம தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம். ஏதாவது ஒரு முக்கியமான தகவல்கள் மேற்கொண்டு இருந்தால் மட்டும் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம தொடர்ந்து நம்ம பயணத்தை மேற்கொள்ளலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்துட்டோம். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பீகாக் மட்டும்தான் நம்ம சைட்டிங் பண்ணியிருக்கோம். மற்றபடி எந்த ஒரு வன விலங்குகளும் நம்மளால் சைட்டிங் பண்ண முடியல. பட் நம்ம வர வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வனவிலங்கு வந்து காட்டுக்குள்ளே போச்சு. பட் அது என்ன வகையான விலங்கு அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியல. நம்ம கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டாக வந்ததுனாலையும் மற்ற பக்கம் வந்து நம்ம பார்த்துக்கிட்டு வந்ததுனாலையும் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன வனவிலங்கு அப்படிங்கிறத கரெக்டாக பார்க்க முடியல. அது ரோடை கிராஸ் பண்ண வந்திருக்க மாட்டுக்கு பஸ்ஸு வரதை பார்த்துட்டு மீண்டும் வனப்பகுதிக்குள்ளே அது போயிடுச்சு. அதனால் கரெக்டாக அந்த வனவிலங்கை வந்து நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி ஃபாரஸ்ட்டுக்குள்ளே நம்ம வந்திருப்போம். இப்போ நமக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்ச் டவர் ஒன்று இருக்குது. இரவு நேரங்கள்லேயும் மற்ற நேரங்களையும் வனவிலங்கு நடமாட்டம் இருக்கிறத கண்காணிக்கிறதுக்காக ஃபாரஸ்ட் கார்டுகளுக்காக ஒரு வாட்ச் டவர் போட்டிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்மளால் நிறைய மாடுகள் மேயறத பார்க்க முடியும். இவ்வளோ பெரிய டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இவ்வளோ மாடுகள் மேயறது அப்படிங்கும்போது நம்ம கிட்டத்தட்ட அந்த குன்றி அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு நம்ம பக்கத்தில் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி கால்நடைகளை வளர்க்குறது அப்படிங்கிறது ரொம்பவே சவாலான ஒரு விஷயம். அந்த சவாலை எதிர்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாருங்கள் எவ்வளவு கால்நடைகளை வளர்க்குறாங்க அப்படிங்கிறது. நம்ம பயணம் பண்ணி போகக்கூடிய வழிகளில் நிறைய கால்நடைகளை பார்க்க முடியுது. இந்த கால்நடை வந்து பார்த்திங்கன்னா மலை மாடுகள். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக ப்ளைன்ஸாக இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்க்குற மாடுகள் இல்லாமல் மலைப்பகுதிகளில் மட்டும் வாழக்கூடிய மலை மாடுகள்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஏரியாவில் எப்படி தான் வளர்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இது ஒரு டைகர் ரிசர்வு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஆல்ரெடி மண்மலை அப்படின்னு சொல்லி ஒரு கிராமத்துக்கு போயிருந்தோம். இது பச்சைமலை பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. அங்கேயும் இதே மாதிரி மலை மாடுகளை நம்ம பார்த்துருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ட்ராவல் பண்ணி வந்துட்டோம். ஆனாலும் இந்த மலை மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் மேய்ச்சலுக்காக விட்டுருக்காங்க. ஒரு டைகர் ரிசர்வுக்குள்ளே இந்த மாடுகளை ஒரு மேய்ச்சலுக்கு விட்டுருக்காங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியமான விஷயம்தான் சொல்லணும். எப்படி விடுறாங்க அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவே உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த குன்றி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு நம்ம பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அந்த குன்றி அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு. இது வரைக்கும் எந்த ஒரு வனவிலங்குகளுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் சைட்டிங் பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா கிட்டத்தட்ட அந்த குன்றி அப்படிங்கிற மலை கிராமம் என்ட்ரன்ஸ் ஆகக்கூடிய வழி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து குன்றி அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு உள்ளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நுழைஞ்சிட்டோம். பாருங்கள், ஒரு மலை முகடுகள் அந்த இயற்கையான ஒரு அமைப்பில் என்ன ஒரு அருமையான கிராமம் பாருங்கள் இந்த குன்றி. ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு போர்டு பாருங்கள். இந்த கிராமத்துக்கு உள்ளுக்கு நுழையக்கூடிய இடத்துலையே யானைகள் நடமாட்டம் இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி போர்டு வச்சுருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு இந்த குன்றி அப்படிங்கிற மலை கிராம பகுதிகளில் யானையோட நடமாட்டம் இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு போர்டு மூலியமாகவே நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். குன்றி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து பாருங்கள் பெரும்பாலும் விவசாய நிலங்களை பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் சுற்றி வந்து பார்த்திங்கன்னா இந்த மவுண்டெயின்ஸ் பாருங்கள், பார்க்குறதுக்கு ஒரு இயற்கையான அமைப்பில் ஒரு அருமையான கிராமமாக அந்த குன்றி அப்படிங்கிற ஒரு மலை கிராமம் அமைஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த குன்றி அப்படிங்கிற கிராமம் இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப். ஆமாம், இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 ரோடு பிரியுது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியா பாருங்கள், இந்த பக்கம் ஒரு ரோடு போகுது. அது இல்லாமல் நம்மளோட ரைட் சைடில் வந்து இன்னொரு ரோடு போகுது. இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 2 பகுதிகள்லேயும் மக்களை கொண்டு போய் இறக்கி விட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களை ஏற்றிட்டு வராங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல விஷயங்க.
இந்த மாதிரி ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ளே ரொம்பவே தூரத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்துட்டு அவங்க இருக்கக்கூடிய ஏரியாவிலேயே கொண்டு போய் இறக்கி விட்டு அங்கே இருக்கக்கூடிய பயணிகளை ஏற்றிட்டு வர்றது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய ரூட்டில் வந்து நம்ம உள்ளுக்கு பயணம் பண்ணி போயிட்டுருக்கோம். வாங்க அந்த ரூட் எப்படி இருக்குது, உள்ளுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், சாமந்தி பூ வந்து போட்டிருக்காங்க. இங்கே கீழே மட்டும் கிடையாது, அந்த மேல் சைடு எல்லாமே போட்டிருக்காங்க. கீழே வந்து மஞ்சள் கலர் சாமந்தி பூ, மேலே வெள்ளை கலர் சாமந்தி பூ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இந்த பகுதிகளில் வந்து பூக்கள் கூட விவசாயம் பண்ணுறாங்க. பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளுக்கு நான் சொல்லியிருந்தேன் ரைட் சைடில் வந்து ஒரு ரோடு போகுது. அங்கே போயிட்டு ஆட்களை இறக்கி விட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சர், அதாவது அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாமே ஏற்றிட்டு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாப்பு நம்ம அதே இடத்துக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேங்க் இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த டேங்க் லைனில் இன்னொரு ரோடு போகுது நம்மளோட இடது பக்கமாக. இப்போ நம்ம வந்து அந்த இடது பக்கமாக இருக்கக்கூடிய ரோட்டில் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்களையும் இறக்கி விட்டு இப்போ நம்ம பஸ்ஸில் வரப்போகிறோம். பாருங்கள், அந்த ஃபோர்ஸ் குரூசியர் வண்டி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பார்த்தியா, அங்கே நின்றுட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா. பெரும்பாலும் வந்து இந்த பேருந்தோட வசதி இல்லாத நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஜீப் மூலியமாக தான் பெரும்பாலும் மக்கள் வந்துட்டு தங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணுறதுக்காக போயிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான 2 தகவல்களை நான் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். முதல் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பஸ்ஸோட டைமிங்கு என்ன அப்படின்னு வந்து பார்க்கும்போது, இந்த பஸ்ஸோட ஃபஸ்ட்டு ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலத்துலேருந்து 1:30 மணிக்கும், 2வது ட்ரிப்பு வந்து பார்த்திங்கன்னா 5 மணிக்கு மேலேயும் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்பவே முக்கியமான தகவல். 2 டைம் மட்டும்தான் குன்றிக்கு பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. மற்ற நேரங்களில் அந்த ஃபோர்ஸ் குரூசியர் வண்டியில் தான் போயிட்டு வந்துக்கணும். இதுக்கு அடுத்த தகவல் வந்து பார்த்தீங்கன்னாக்க, நமக்கு இந்த ட்ராவலில் ரொம்பவே ஹெல்ப் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னாக்க, நம்ம டிரைவர் அண்ணாவும் கண்டக்டர் அண்ணாவும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க. அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி நம்மளை வந்துட்டு அவ்வளோ இதாக பார்த்துக்கிட்டு எங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணது வந்து டிரைவர் அண்ணாவும் கண்டக்டர் அண்ணாவும் தான். அவங்க வந்து நிறையா தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க நம்ம குன்றி வந்துட்டு ரிட்டர்ன் போகிற வரைக்கும் நிறையா தகவல்கள் சொல்லிட்டு வந்தாங்க. நல்ல ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிக்கிட்டு ஜாலியாக அவங்க கூட நாங்கள் ட்ராவல் பண்ணோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அந்த பஸ் நிற்கக்கூடிய இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். மேக்ஸிமம் பஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் நிற்கும். பஸ் இல்லாத நேரங்களில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே நிற்கிது பாருங்கள், அந்த ஜீப் மாதிரி ஒரு வாகனம். அந்த வாகனத்தில் தான் மக்கள் வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த குன்றி அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு நம்ம வந்துட்டோம். இதான் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எண்டு. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலை கிராமத்திலே 2 பகுதிகள் இருக்குது. அந்த 2 பகுதியில் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஎன்எஸ்சிசி பஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பகுதியிலேருந்து நம்ம மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா சத்தியமங்கலம் நோக்கி மீண்டும் கிளம்ப போகிறோம். இதோட வந்து பார்த்திங்கன்னா வீடியோ முடியுது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.